கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழைக்கு சுமார் 30,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகள் கிடைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அது பற்றி கடலூர் மாவட்டத்தில் உள்ள நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சஞ்சீவி, வணக்கம். தற்பொழுது இந்த கடலூர் மாவட்டம் மிகுந்த இந்த வெள்ளப்பெருக்கினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது? அங்கு வெள்ள சேதம் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது தற்போதைய அளவிற்கு? மனோஜ், கடந்த 5 நாட்களாகவே கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால், அதுவும் கடலூரை சுற்றியுள்ள கிராமங்கள், கரையோர கிராமங்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும். ஏனென்றால் 5 நாட்களாக இந்த இடத்தில் மின்சாரம் என்பது சுத்தமாக இல்லை. அதே போல இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவோ அது போன்ற விஷயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அரசாங்கம் சார்பாக பலதரப்பட்ட ஏற்பாடுகளும் செய்துள்ளது. அதாவது நேற்று முன்தினம் அரசாங்க அதிகாரிகள் பல கிராமத்தில் வந்து பார்த்ததாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த கிராமத்தில் கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய பைபாஸ் ஓரத்தில் இருக்கக்கூடிய கிராமம் ஒரு முக்கியமான கிராமம் இது. ஆனால் இந்த கிராமத்தில் கூட அரசாங்க அதிகாரி சார்பாக யாரும் வரவில்லை. அதே போல குறிப்பாக உணவும் வழங்கப்படவில்லை என்று மக்கள் சார்பாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களில் கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு சில மக்கள் சாப்பிடவே இல்லை என்று கூட சொல்கிறார்கள். அவர்களிடம் அந்த விஷயத்தை கேட்கலாம். சொல்லுங்கம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பாடுக்கு என்ன பண்றீங்க? சாப்பாடு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு 5 நாளா நாங்க தண்ணி வீடு வாசல்லாம் கவுந்து போய் தண்ணியில தவிக்கிறோம். நாங்க கட்ட கூட ஆடை இல்லாம பிள்ளை குட்டியுள்ள இழுத்துக்கிட்டா அங்காண்ட எங்கேயும் போறதுக்கு வழி கிடையாதுங்க. நாங்க ரொம்ப பட்டினி பசியமா கடந்து புள்ளிகளை போட்டுக்கிட்டு போறதுக்கு வழி இல்லாத இந்த இடத்துல வளைஞ்சு கிடக்குறோம். தண்ணி வாசம் உழுந்து எங்களுக்கு எந்த நிர்வாகமும் யாரும் எங்களுக்கு பார்க்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. நாங்க புள்ளிகளை இட்டுக்கிட்டு எங்க போறதுன்னு மூச்சு இங்கே வளைஞ்சு நாங்க கிடக்குறோங்க. எந்த ஒரு பாதுகாப்பும் எங்களுக்கு யாருமே கொண்டாந்து கொடுக்கவும் இல்லை. எங்களுக்கு பசி ஆத்துறதுக்கு யாரும் மனுஷாலும் வரவும் இல்லை. நாங்கள் என்ன செய்யறது இந்த இடத்துல? எங்களுக்கு அதை இதை செய்யணும். அந்த நேரம் கேட்க வரீங்க. இந்த நேரம் எங்களுக்கு பாதுகாப்புக்கு யாருமா நீங்கள் பார்க்கலையே? இன்ன வரைக்கும் இன்னைக்கு 5 நாளா நாங்கள் பிள்ளைகளை விட்டுக்கிட்டு எங்கே போய் சேர்றது? கஞ்சி தண்ணி இல்லாம குடிக்க வயிற்றுக்கு பசியால பிள்ளையால எல்லாம் அழுவுது, காலை கையை கட்டிக்கிட்டு. இது வரைக்கும் சாப்பாடு எதை கொண்டு கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்லைங்க, வீடு எங்க வீடு தண்ணியில நிற்கிறாங்க. பிள்ளைங்க 2 பிள்ளைங்க 2 ஆம்பளை பிள்ளைங்க தண்ணியில நின்னுங்க 4 நாள். யாருமே என்னாலும் பக்கத்து வீட்டுக்கார கூட கூப்பிடலக்கா. எங்களுக்குலாம் அழுதுங்க, இன்னமும் அழுவுறங்க நாங்களா. ஐயா, இந்த அரசாங்கம் சார்பா கேம்ப் ஏதா போட்டிருக்காங்க? அந்த கிராமத்து பக்கத்துல கேம்ப் ஏதா போட்டிருக்காங்க சார்? கேம்ப் எதுவுமே போடல சார், எதுவுமே போடல. அதெல்லாம் ஒன்றும் எதுவுமே போடவே இல்லை. அதான் தண்ணியில் மிதங்கன்னு கொஞ்சம் கிழக்கால தண்ணி அடிச்சு மேற்கால தண்ணி ஏறிப்பிச்சு. ஒரு எதுவுமே இல்லை சார். வணக்கம் சார். இந்த சுத்திரி தண்ணி ஃபுல்லா எல்லா இடத்துல பிரஸ்காரன் கூட யாரும் ஜி தமிழ் மட்டும் தான் வந்திருக்கு. ஃபுட்டோ எந்த ஒரு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே யாருமே கொடுக்கலங்க சார். ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார். இந்த சைடு பார்த்தா ஈஸியா கடலூர் சிதம்பரம் ரோட்ல பஸ் வசதி எந்த ஒரு இதுல சுத்திரி 4 சைடு எங்களை தண்ணி சூழ்ந்துட்டு இருக்கு சார். எந்த ஒரு அத்தியாவசிய பொருள் இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஃபாலோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது சார். ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு பேச ட்ரை பண்ணீங்களா? கவர்மெண்ட் அதிகாரிகள் கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களா? இல்ல சார், யாருமே வரல சார். வந்தாதான் சார் நாங்க பார்க்க முடியும். எந்த ஒரு கவர்மெண்ட்ல அதிகாரியும் சரி யாருமே பார்க்கவே இல்லை. எந்த ஒரு இந்த அரசியல்வாதிகளும் சரி எந்த ஒரு யாருமே எதுவுமே என்ன செய்யறீங்க, என்ன பண்றீங்க, என்ன செய்யறீங்க, என்ன கஷ்டத்துல இருக்கீங்க, என்ன பண்றீங்க, யாரும் எந்த ஒரு இதுவுமே இல்லை சார். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டத்தை என்ன சார் பண்ண முடியும்? அப்ப எதுக்கு நாங்களாம் மக்களா இருந்து எதுக்கு தான் சார் இருக்கோம்? சொல்லுங்க சார், என்னதான் பண்றது சொல்லுங்க. அரசாங்கம் சார்பா கேம்ப் ஏதா பக்கத்துல அமைச்சிருக்காங்க? கேம்ப் அமைச்சா சொல்றாங்க. எதுவுமே பண்ணல சார். பண்ண சொல்ல போறேன். எதுவுமே பண்ணலையே. ஒரு அத்தியாவசிய பொருள் கூட எதுவுமே செய்யலையே. வெள்ளத்துல இருக்காங்களே, ஒரு சாப்பாடு எதுவுமே பண்ணலையே. நாங்க என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்க. நாங்க எங்க மக்களால இது பண்ணி நாங்க எல்லாம் செஞ்சு எங்களுக்கு என்னதான் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்? எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதுக்கு மேல நீங்க தான் சார் பார்த்து இதை பார்த்து சொல்லுங்க. மனோஜ், அந்த மக்கள் கூறியதை கேட்டோமோ, அதாவது இந்த கிராம பகுதிகளில் இன்னும் அரசாங்கம் சார்பாக பார்க்கவில்லை, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதே போல இந்த இடத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கடலூர் நகரில் பல கேம்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த கேம்புகள் இங்கிருந்து செல்ல முடியாது. செல்வதற்கு இந்த இடத்தில் சாலை வசதிகளோ போக்குவரத்து வசதிகளோ கிடையாது. அதே போல பார்த்தோம் என்றால் இவருக்கு சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. நேரடியாக இந்த கிராமத்திற்கு உணவு கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் அத்தியாவசிய பொருட்கள் கூட இந்த இடத்தில் கிடைப்பதில்லை. அதாவது அருகில் உள்ள கடைகளில் அரிசியோ பருப்பு போன்ற விஷயங்கள் வாங்க வேண்டும் என்றாலும் அதற்கான வசதிகள் இங்கு இல்லை. எந்த விதமான கடையும் இல்லை, மின்சாரம் இல்லை, அடிப்படை சேவைகள் எதுவுமே இல்லை என்று கூறப்படுகிறது. இதுதான் சிதம்பரத்திலிருந்து பைபாஸ் செல்லக்கூடிய சாலை. இது சாலை ஒரு முக்கியமான சாலை. கடலூரில் இருந்து சிதம்பரம் செல்வதற்கும் நாகப்பட்டினம் போன்ற வழியில் செல்வதற்கு இதுதான் பைபாஸ் சாலை. ஆனால் இந்த இடத்துல உள்ள கிராமத்திலே இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. இன்னும் இதே போல நூற்றுக்கணக்கான கிராமங்கள், அதாவது சாலை துண்டிக்கப்பட்ட கிராமங்களும் இந்த இடத்தில் பல கிராமங்கள் உள்ளது. அதாவது
தண்ணீரால் முழுதாக சூழப்பட்டுள்ள சாலைகள் தண்ணீரால் மூடப்பட்டுள்ள கிராமங்களும் பல கிராமங்களும் இந்த இடத்தில் உள்ளது மனோஜ். தற்பொழுது இந்த கிராமங்களின் நிலை இதுதான். நிச்சயமாக சஞ்சீவி, நீங்க சொன்னதை பார்த்தாலே தெரியுது அங்க கடலூர் மாவட்டத்தில் எந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நாங்க எங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி கிட்டத்தட்ட 36 பேருக்கு மேலாக அங்க பலியாக இருக்கிறதா கூட ஒரு தகவல் வெளியா இருக்கு. இனிமேலும் இது அதிகரிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்லை அதை தடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது? மனோஜ், பலியாவதற்கான வாய்ப்பு இதற்கு மேல் இல்லை என்று கூற வேண்டும். ஆனால் அதான் நேற்று இந்த பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகமான காரணம் வெள்ளம் தான். ஆனால் இப்பொழுது வெள்ளமானது சற்று குறைந்துள்ளது என்று கூறலாம். இப்பொழுது இந்த இடத்தில் பார்த்தாலே தெரிகிறது தண்ணீரின் வரத்து சற்று குறைந்துள்ளது என்று கூறலாம். அதாவது இது மொத்தமாக பார்த்தால் ஒரு ஏரி போல் தெரிகிறது. ஆனால் இது ஏரி கிடையாது, அனைத்தும் விளைநிலங்கள், விவசாயம் செய்யக்கூடிய விளைநிலங்கள் தான். அதனால் கிட்டத்தட்ட இந்த கடலூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. அதனால் இந்த தண்ணீரானது இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது, ஆனால் இன்னும் வடியவில்லை. அதனால் வெள்ளம் அதிகமாக வந்த காரணத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டது. இப்போதைய நிலைமை பொறுத்தவரை உயிரிழப்பு இதற்கு மேல் அதிகரிக்காது என்று கூறப்படுகிறது. அதே நிலையில் இப்பொழுது தண்ணீர் அங்கங்கே இருக்கும் காரணத்தால் தொற்று நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று கூறப்படுகிறது மனோஜ். அதே வேளையில் கிட்டத்தட்ட 36 பேர் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கால்நடைகள், ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் இருந்ததாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதே போல 10,000க்கும் மேற்பட்ட வாத்துகள், அதாவது வாத்து பண்ணை இந்த இடத்தில் அதிகமாக உள்ளது. அதனால் 10,000க்கும் மேற்பட்ட வாத்துகள் இந்த இடத்தில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மனோஜ். நிச்சயமாக சஞ்சீவி, இந்த சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறதா கூட சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த தொற்று நோய்கள் பரவாமல் இருப்பதற்காக அங்கே சுகாதாரத்துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க சஞ்சீவி? மனோஜ், அந்த ஊர் மக்கள் கூறியதை கேட்டோம். அதாவது இப்பொழுது மட்டும் கிடையாது, நேற்று காலையிலிருந்து கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்கள், பெரிய கிராமத்தில் நாம் பார்த்து வருகிறோம். அதாவது அதிகாரிகள் பார்த்து சென்றனர், ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் சார்பாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அடிப்படை உணவிற்கு, அதாவது தேவையான உணவே வழங்கப்படவில்லை என்ற பட்சத்தில் மருத்துவ உதவி இந்த அளவுக்கு சேரும் என்று ஒரு தெரியாத நிலையில் உள்ளது மனோஜ் இப்பொழுதுக்கு. நிச்சயமாக சஞ்சீவி, கடலூரிலிருந்து அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து களத்திலிருந்து நேரடி தகவல்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.